மேதா ஏஐயோட எம்டி வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆஃப்லைன் வீடியோவில் நம்ம பர்டிகுலர் டேட்டு டைமில் சிமுலேஷன் செக் பண்ணுறது எப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் டெர்மில் தான் இருக்குது இப்போது. ஸோ மெயின்டெனன்ஸ் டெர்மில் இருக்கட்டும். மெயின்டெனன்ஸ் டெர்மினலில் வியூவில் போயிட்டு ஆஃப்லைன் வீடியோ வியூவில் போயிட்டு ஆஃப்லைன் வீடியோவில் வந்தீங்கன்னா வீடியோ இருக்கும். வீடியோவில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்திருக்கும். இப்போ இதில் வியூ ஆஃப்லைன் டேட்டா, இந்த வியூ ஆஃப்லைன் டேட்டாவில் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் எந்த டைம் நமக்கு வேணுன்றதுக்காண்டி இப்போ ப்ரௌஸ், இந்த இடத்துல போய் ப்ரௌஸ்ன்றதுல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்கள். இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நிறைய டேட்டு, டைமு, அதில் உள்ள யார்டு ஃபைல்ஸ் வந்துருக்கும். இது ஒய்எஃப்எல்னால் யார்டு ஃபைல்ஸ். ஒய்எஃப்எல் அப்படின்றது யார்டு ஃபைல்ஸு. இதில் போனீங்கன்னா நம்ம பர்டிகுலர் டேட்டோடு இருக்கும். ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை. இது என்னோடய வழிமுறைப்படி இந்த ஐக்கான் போங்க. இந்த மெனுவில் இதில் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் வைஸில் இருக்கும். இதில் இந்த டேட் மாடிஃபைடாக ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி வேறு ஆர்டரில் இருக்கும், டாப் டு பாட்டம். இப்போ நீங்கள் திருப்பி ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். லேட்டஸ்ட்டு ஃபைல் மேலே இருக்கும். 18/1/2026 2/8. இப்போ டைம் வந்து 2/9. இது 2/8 வரைக்கும் உள்ள ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ இந்த டயத்துக்குள்ளே இருக்கிற ஃபைல் 11/29 2/28 இருக்கிற ஃபைல் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி இப்போ சப்போஸ் உங்களுக்கு 8 மணிக்கு உள்ள ஃபைலை பார்க்கணுன்னா 7:38 11:29 இருக்கிற இந்த மேலே இருக்கிற ஃபைல் எது 11:29 இருக்கோ அது வரைக்கும் உள்ள டேட்டா இதில் இருக்கும். அப்போ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு லேட்டஸ்ட் உள்ள ஃபைலை செலக்ட் பண்ணுறக்காண்டி மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலோட நேம் இங்கே கீழே வந்துடும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணால் அதே இது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி செலக்ட் ஆகி வந்துடும். இதுலேயே நீங்கள் திருப்பி பர்டிகுலர் டைம் வேணும்னா இப்போ எனக்கு இங்கே வந்து 12:30 வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 11:00 12:29 அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதை நீங்கள் இன்னும் குறைக்கணும். சப்போஸ் எனக்கு 12:30 12:45 அந்த மாதிரி வேணும்னீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கணும் இது பிஎம்மில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில சமயத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மட்டும் பிஎம்மில் என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் வந்து இங்கே இப்படி தான் இருக்கும் இதில் இருக்கிறது. அதை நீங்கள் இந்த கீபோர்டில் சைடு ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாற்றிக்கலாம். இதை மாற்றணும்னா இதை நீங்கள் மேலேயும் கீழேயும் இறக்கி மாற்றிக்கலாம். பிஎம்மில் இருக்கட்டும். இதை இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கே தெரியும் 12:29 கொடுத்துருந்தோம். அந்த டயத்துலேருந்து 333 மில்லி செகண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் நீங்கள் பர்டிகுலர் டைம் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது இந்த கர்சரை இப்படியே மூவ் பண்ணிட்டு வரலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் இங்கே இல்லை மவுஸை வச்சுட்டு எங்கே வேணுமோ இப்போ 12:30 காமிக்குது, ஒரு 35 வரனா இங்கே இல்லை சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெஸ்பாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இங்கே டைம் வரும். 12:33 காமிக்குது. நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன். இது மெதுவாக தான் ரெஸ்பாண்ட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இங்கே போய்டும். ஆனால் இங்கே திருப்பி கொஞ்சம் லேட்டாக தான் 35 வரும். அவ்வளோதான். நீங்கள் அப்போ வந்து இந்த யார்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதுலேயே நீங்கள் ரிலே ஸ்டேட்டஸ் பார்க்கனாலும் பார்க்கலாம். ஆனால் பெட்டர் அந்த சொன்ன ஆப்ஷன் படி ரிலே பர்டிகுலர் டயத்தை போய் செக் பண்ணிங்க. அது ஈஸி உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.